No one can have anything unless God gives it to him. யோவான் 3:27. விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, God has more in store for us than we dare imagine, more and different and more hazardous and more wonderful. நம் கற்பனை கெட்டாமலும் அதிக அதிசயமாகவும் அதிபயங்கரமாகவும் தெரியக்கூடிய வகையில் இறைவன் நமக்காக தன் பராமரிப்பை கிடப்பில் வைத்துள்ளார். பல சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். எந்த சமயங்கள் நமக்கு கடினமாக இருந்தனவோ, துன்பத்தை தரக்கூடிய வகையில் இருந்தனவோ, அவைகளையெல்லாம் கடந்து வந்த பிறகு அதை பற்றி சிந்தித்தோம் என்றால் நாமே நம்மையே பைத்தியக்காரர்கள் என்று திட்டிக்கொள்வோம். ஒரு நல்ல உதாரணம், குழந்தை பிறப்பு. பிரசவ வலி என்பது மிக மிக வேதனையானது. ஆனால் பிரசவித்த பிறகு, குழந்தை பெற்ற பிறகு, குழந்தையை பார்த்த பிறகு அந்த மகிழ்ச்சியிலே நற்செய்தியை சொல்லுகிறது. அந்த துன்பம், அந்த வலி, வேதனை ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. அந்த நேரத்தில் தெரிந்த அந்த வலியினுடைய உக்கிரம் அதன் பிறகு தெரிவதில்லை. ஆம், இதை கடந்து வந்தேன் என்று ஒவ்வொரு தாயும் நினைக்கக்கூடும். அதுபோன்று வாழ்க்கை பயணத்திலே ஏற்படக்கூடிய அனுபவங்களில் அது கசப்பாக இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, இவைகளை எல்லாம் இறைவன் நம்மை கடந்து வர வைக்கிறார். அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை புடம் போடுகின்றன. நான் அடிக்கடி சொல்வேன், வைரம் பாய்ந்த மரம் எல்லா வகையான பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடியது. கிரெயின்ஸ், அவைகள் எதை காட்டுகின்றன? இந்த மரமானது காற்று, வெயில், மழை, புயல் எல்லாவற்றையும் தாங்கி வளர்ந்து உருவான மரம். ஆகவேதான் அதற்கு இவ்வளவு உறுதி கிடைக்கிறது. வைரம் பாய்ந்த மரம். அப்படி நம்முடைய வாழ்வு வைரம் பாய்ந்ததாக இருக்க வேண்டும். Our faith does not tell us that we will get only what we bargain for or what we deserve. It tells us that everything is gift. நம் விசுவாசம் நாம் பேரம் பேசுவது கிடைக்கும் என்று சொல்வதில்லை, அல்லது நம் தகுதிக்கேற்றார் போலும் அல்ல, மாறாக அனைத்தும் அவரது கொடை என்றே செப்புகிறது. விசுவாசம். இந்த சாலக்குடி பாட்டில் ஒன்று அருமையான பாட்டு, எல்லாம் நீ தந்த தானம். இறைவா, நீர் எவ்வளவோ பெரியவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமையுள்ளவர். நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் கொடை, தானம். நான் ஒன்றுமில்லை, நீ தந்ததுதான் எல்லாம். இதைத்தான் ஒவ்வொரு நன்றி அறிந்த உள்ளம் இறைவனை பார்த்து சொல்லக்கூடிய உன்னத ஜெபம். தேவதாயும் அதான் சொல்கிறேன், ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, ஏனெனில் வல்லவராம் அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். இப்படி பல செயல்களை இறைவன் எனக்கு செய்திருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். No creature in fact, whether endowed with reason or intellect, is light of its own accord in its own substance. It shares in the one true light. Substantial light is everywhere and in everything that our minds see shining.
உண்மையில் எந்த படைப்பும் பகுத்தறிவோ அறிவோ கொண்டிருப்பது தன்னகத்தின் ஒளி அல்ல, அது உண்மையின் ஒளியை பகிர்கிறது. எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நமது எண்ணத்தில் ஒளிர்வது இறைவன் கொடுத்த வரம். அவைகளினால்தான் நாம் ஒளிர்கிறோம், விழுகிறோம். எப்படி சந்திரன் ஒளி பெறுகிறது? தன்னிலே அதற்கு ஒளி கிடையாது, சூரியனிலிருந்து பெற்று அதை நமக்கு பிரதிபலிக்கிறது. அதே போன்று நாம் இறைவனுடைய ஒளியை பெற்று நம் வழியாக பிறர் அந்த ஒளியை பார்க்க வேண்டும். ஒளியாக, வழியாக, வாழ்வாக பிறருக்கு இருத்தல் வேண்டும். Humility is the key to receiving the Holy Spirit in a new way. The handmaid of the Lord, லூக்கா 1:38. A voice in the desert, யோவான் 1:23. Jesus came to John to be baptized by him, மத்தேயு 3:13. இந்த தாழ்ச்சி நிறைந்த செய்கை ஒன்று ஸ்நாபகர் அப்பராகட்டும், அல்லது ஆண்டவர் இயேசுவாகட்டும், அல்லது தேவதாயாகட்டும், அவர்கள் எல்லாம் முந்த இறைவனுக்கு இடத்தை கொடுத்து மற்றதெல்லாம் அதற்கு அடுத்து என்று வாழ்கின்றவர்கள். அவர்களைத்தான் நாம் செயின்ட் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது இவைகளை பெறும் பொழுது ஒரு பெருமையும் மகிமையும் இருப்பது இயல்பு. ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அல்லது ரிப்பப்ளிக் டே அப்படின்ற ஒரு விழாவில் நம் ஊர்களில் இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் சோல்ஜர்ஸ் அவர்களை வாருங்கள் என்றால் அவர்கள் அழகாக மிடுக்காக தங்களுடைய சீருடையை அணிந்து கொண்டு அந்த பேட்ஜஸ் எல்லாம் குத்திக்கிட்டு வருவாங்க. அவர்கள் பெற்ற மெடல்கள், உத்தியோகத்தில், அனுபவத்தில், வீர தீர செயல்களுக்காக அரசு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை பாராட்டிய செயல்களை நினைவு கூறுவார்கள். இவைகளை எல்லாம் நான் பெற்றேன். அந்த காலத்தில் ஒரு வீரனுக்கு அழகு விழுப்புண்கள், நெஞ்சிலே புண்கள் ஆறி போயிருக்க வேண்டும், வடுக்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் படைகள் பல களம் கண்டவன், எதிர்த்து நின்று போராடி இத்தகைய புண்களை எல்லாம் பெற்றவன். கோழை அல்ல, முதுகில் அல்ல அவனுக்கு காயம், நெஞ்சிலே காயத்தை பெற்று அவன் தன்னுடைய நாட்டிற்காக மன்னனுக்காக போராடினான் என்கின்றது விழுப்புண். ஒரு விசுவாசிக்கு இவைகளை போன்று நான் எத்தனை முறை ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இருந்தேன். ஹேண்ட்மெய்ட் ஆஃப் த லார்ட், இறைவனுடைய வாக்கு எனக்கு சித்தம், அவர் சித்தம் எனது பாக்கியம், அவர் சொல்வதுபடி நான் நடக்கிறேன், அவர் குரலின்படி நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அழகு. தாழ்ச்சியே தூய ஆவியை பெறுகின்ற புதிய வழி. இறைவனின் இணையடி பணிகின்ற அடியானாக, பாலையில் ஒளியாக. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற வருகிறார். இத்தகைய தாழ்ச்சி நிமித்தம் அதே தாழ்ச்சியை நாமும் பெற செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், help me to fix my eyes on your kingdom and to pray with eager longing and with joyful hope for the day when your people will be fully united with you in the heavenly marriage feast. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அரசின் மீது என் கண்களை பதியச் செய்யும். மகிழ்ச்சியான நம்பிக்கையோடு ஆர்வமுடன் வானக விருந்தில் உம் மக்கள் பங்கேற்கும் நாளை எதிர்பார்த்து வாழ்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.